எப்பப்பா என்ன தூக்கண்டா. ஐயோ டேய் எதுக்குடா இப்ப எட்டு வச்சானியா? எனக்கு ஒரு கனவு வந்துச்சுடா. என்ன கனவு தெரியுமா? என் ஸ்கூல் பில்டிங் மேல படிக்கட்டு இருக்குது. அது மேல ஏறி போயிட்டே இருந்தா சாக்லேட் சொர்க்கம் வந்துருச்சுடா. அடே என்ன சொல்ற, உண்மையாவா? காலையில கண்ட கனவு கண்டிப்பா பழிக்கும்னு சொல்லுவாங்க. சரி ஓகே ரைட்டு, கிளம்பு நேரம் நம்ம ஸ்கூலுக்கு கிளம்புவோம். அவங்க ஒரு ஆட்டோ வருது, அப்படியே ஆட்டோவில் லிஃப்ட் கேட்டு போயிட வேண்டியதான். ஆட்டோக்கார நிறுத்துக்க ப்ளீஸ் ஸ்டாப். அண்ணே ஆட்டோக்காரண்ணே, நேரம் நம்ம ஊர் இந்தியன் பைக் ஸ்கூலுக்கு போய் விடுனே. அண்ணே நீ போனே நாங்களே ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்படி போயிட்டு இருக்கிற? ஏய் அடே உனக்கு தான் டே நாசமா பண்ணுவியா? ஆட்டோ ஒழுங்கா விட்றா. குழுக்களை வந்து காலையில் சாப்பிட்ட இட்லியா வெளியே போயிடும் போலையே. அடே டேய் உன் ஆட்டோவில் தெரியாதனமா ஏறிவிட்டோம் போடா சாமியை. இந்தாப்பா 100 ரூபா வச்சுக்கோ, நான் அப்புறமேட்டு வரேன். ஓகே மக்களே, இப்போ நம்ம எப்படியான ஸ்கூலுக்கு வந்தாச்சு மக்களே. இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சின்சான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு சொர்க்கத்துக்கு போகிற வழி இருக்கான்னு போய் பார்ப்போம். ஓகே ஸோ இதுதான் ஸ்கூல் போல். ஒரு பைப்லையும் காணும் ஸ்கூலில். இன்னைக்கு சண்டேவா, அதான் லீவ் போல். ஓகே ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு மேலே பில்டிங் போயாச்சு. இப்போ டாப் ஃப்ளோருக்கு போயிடலாம். ஓகே டே சின்சானே, நீ சொன்னன் அடோ பாவி டேய், நீ உண்மையாக சொன்னதுக்கு நடந்துருக்கடா இங்கே. டேய் உண்மையாக பாடுறா, சொர்க்கத்துக்கு போகிற வழி இருக்குது இங்கே. ஐயோயோ என்னடா இவ்வளோ பெருசு இருக்குது. அடே நாசமாக போனவனே, இது ஏறி என்னைக்குன்னா நம்ம சொர்க்கத்துக்கு போகிறது? இதுக்கு பாதினே நம்ம செத்து போய் நரகத்துக்கு தான்டா போவோம். நாசமாக போனவனே, இங்கே வர கூட்டு வந்துட்ட காலங்காத்தாலே. ஸோ ஓகே என்ன பண்ணுறது? ஐயோ டேய் எப்படா இவ்வளோ படிக்கட்டே ஏறுது? நம்ம வீட்டு படிக்கட்டே நான் ஏற மாட்டேன்டா. ஸோ சரி வா டக்குன்னு அப்படியே பின்னாடி ஓடி வந்துக்கிட்டே இரு. டக்குன்னு ஓடி போய் நம்ம என்ன இருக்குன்னு போய் பார்த்துடலாம். வா கமான் ஓடி வா நம்மளுக்கு டைம் ஆகுது. கமான். ஐயோ என்னடா இது இங்கே மூச்சு வாங்குதுச்சே. ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறையா டேர்னிங் இருக்குது. இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் போயிட்டு. ஐயோ யாரா அது கிளவி? ஹலோ மேடம் எக்ஸ்கியூஸ்கிங்க, உங்களுக்கு கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா அப்படியே நாங்கள் மட்டும் மேலே ஏறி போயிடுவோம். இந்த கலவி அடிச்சு போட்டு தான் நீ மேலே ஏற முடியும். வாடா வா. கிளவி வயசான காலத்துல ஒழுங்கா ஆயமா வேலையை பாரு. சும்மா இங்க ஆடா என்ன அடிக்கிற நீ இங்க? ஐயோ இரு வரேன். ஐயோ மிஸ் ஆயிடுச்சே காலு. ஐயோ எனக்கு காப்பாத்துக்கடா. இதுதான் நம்ம பேராசூட் வச்சுக்கிறோம்ல, இதுக்குன்னே வச்சுக்கிறோம் நம்ம. ஓகே ஐயோ மங்கோ. ஐயோம்மா என்ன அடிடா சாமி. சே கிளவிட்டிக்கிட்டு அம்மா ஒன்றும் ஆயிட்டோமே. சரி ஓகே ரைட்டு, திருப்பி ஏறி போக வேண்டியதுதான். இப்ப பாரு அந்த கிளவி எப்படி முடிச்சு கட்டுறேன்னு மட்டும் பாரு. டேய் இப்ப பாரு நம்ம ஃபைட்ட. ஏய் கிளவியா இங்க பாரு, ஒழுங்கா ஆயமா வேலை பாக்குறியா? அதோட இருக்கட்டும், சும்மா ஃபைட்டுக்கு வர கீட்டுக்கு வரேன்னு வச்சுக்காதேன்டா. நான் எவ்வளவு பெரிய குத்து சண்டை வீரன் தெரியுமா? போ அப்படியே. பாடா எப்படி அந்த கிளவி தலை கீழே விழுந்துருச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளவியை போட்டு தெரியாச்சு. கீழே விழுந்து செத்து போச்சா? சூப்பர். டேய் பிராங்க்லினே டக்குனு மேல வாடா, கிளவியை போட்டு தள்ளிட்டேன். வாடா இதுவரை யாரு நான் பாத்துக்கிறேன்டா. டேய் வாடா நீ வாடா, பயப்படாத. அடே சூப்பரா சின்சானே. ஓகே மக்களே, இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறி போனால் திருப்பி இந்த மாதிரி ஒரு இடம் வருது. அதில் யார் இருக்க போகிறான்னு யாருக்கு தெரியும். சரி ஓகே ரைட்டு போக வேண்டியதான். அப்பப்பா ஏறத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏம்மா முடியலடா சாமி, தலை சுற்றுது. இவ்வளோ பெரிய படிக்கட்டை எவன்டா கட்டி வச்சது சொர்க்கத்துக்கு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த இதுக்கு வந்தாச்சு மக்களே. இப்போ கொஞ்சம் தூரம் தான் ஏறி வந்துட்டோம். இப்போ நம்ம போய் பார்க்கலாம். சின்சானே இங்கே யார் வேணா இருக்கலாம். கொஞ்சம் ஆஹா இங்கே யாருமே இல்லையே. சூப்பர் போடு. 2 பைக் இருக்குதா? டே சின்சானே, அண்ணன் பைக் எடுத்துட்டு முன்னாடி கிளம்புறேன். ஒரு பச்சை கலர் பைக் இதே, நீ பின்னாடி வா, அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே. ஓகே மக்களே, இப்போ நம்ம வாங்க இந்த பைக் எடுத்துகிட்டு நேராக இதுக்கு மேலே நம்ம சொயின்னு மேலே ஏறி போயிடலாம். இதுக்கு மேலே நம்மளுக்கு நடக்கிற வேலையே இல்லை. இந்த ட்ரான் பைக்கை வச்சு சொயின்னு போக வேண்டியதுதான். ஆஹா செம்மையாகுதே. செம்மையாக இருக்கு மக்களே. போடி வேற போடி. சூப்பர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடவுளை கூட நினச்சி பார்த்தது கிடையாது நான். இங்கே பாருங்க செம்மையாகுது. ஆஹா பாதி தூரம் வந்தாச்சு. டேய் சின்சானே பின்னாடியே வாடா. டேய் என்னடா பண்ணுகிற? டக்குன்னு வா, உனே தான். டேய் சின்சான், டேய் கேக்குதா? செவிட்டு பயலே, டக்குன்னு வாடா. அண்ணன் பாதி தூரம் போயிட்டேன். எனக்கு பைக்கே ஓட்ட தெரியாதுடா. டேய் என்ன தனியா ஓட்டு போற? டேய் அட என்னடா இது பைக் இது? நம்மளுக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது. இதுல இந்த பைக் வர எப்படி ஓட்டுறது? ஐயோ என்னது இது? ஐயோ மாமா, ஐயோ இன்மா வெயிட் ஆகுது பைக்கு. ஐயோ மாமா. ஐயோ டேய் ஏடா இது மூவே ஆக மாட்டேங்குது. எப்பா இவ்வளோ கஷ்டமாடா பைக் ஓட்டுறது? டேய் ஏடா காப்பாத்துங்க. டேய் வந்து டேய் அடே வாடா. ஐயோ இது எப்படி ஓட்டிட்டு போக போறது தெரியல.
ஆப்பாடா ஐயோ இது பேக்லேயே போகுது. கமான் கமான் உன்னால முடியும். வந்தாச்சு. ஓகே மக்களே, இப்போ அடுத்ததுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ இங்கே யார் இருக்க போகிறோம் நீ என்ன யாருக்கு தெரியும்? ஐயோ ஒரு இடத்துலையும் ஒரு இது மாதிரி ட்விஸ்ட் வைக்கிறாங்களே. ஓகே ரைட், அப்படியே சமத்து புள்ளி எங்க இரு, போயிட்டு வந்துடுறேன். யாரு இருக்கிறீங்க டேய்? எவன் போட்டு பீஸ் ஆக்கி துண்டு பீஸ் பண்ணிடுறா டேய். அட சோட்டா பீம், ஹலோ பீம், நான் உங்க பெரிய ஃபேன் சோட்டா பீம். சின்சான், அப்படியா? கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகே, நீ டோலக்பூருக்கு வந்தா நான் உனக்கு லட்டு தரேன், சரியா? ஓகே, நீ மட்டும் தான் வந்தியா சின்சான்? ஆமா பீம், நான் மட்டும் தான் வந்தேன். ஐயோ இருங்க, எங்க அண்ணனும் வந்திருக்கான். இருங்க அவனையும் கூட்டு வந்துடுறேன், மறந்தே போயிட்டேன். ஏய் அடே பிராங்க்லின், அடே மேலே வந்து பாரு. டேய் யார் அது மேலே? ஐயோ சோட்டா பீம். ஆஹா சோட்டா பீம் வந்துக்கிறாரு. சோட்டா பீமு. ஓகே சோட்டா பீமே, நான் மேலே போய் பார்க்குறேன். ஓகேவா? அங்கே ஏதாச்சும் ஆபத்து இருந்தால் உனக்கு கூப்பிடுறேன். தயவு செஞ்சு அங்கே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு சோட்டா பீம். ஓகே, உனக்கு லட்டு கூட 2 பாக்ஸ் வாங்கி தரேன். ஓகே மக்களே, சோட்டா பீம்கிட்ட ஹெல்ப் கேட்டாச்சு. இப்போ நேரம் மேலே ஒரு இடத்துல போக போகிறோம், அடுத்த இடத்துக்கு. அங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சோட்டா பீம் அப்படின்னு கத்துனா அவர் வந்து நம்மளை காப்பாற்றுவார் மக்களே. ஓகே பரவாயில்ல. ஓகே, இது என்னடா இது? ஐயோ என்னடா இது? ஐயோ ஜல்லிக்கட்டு மாடு இத்தனை கிடக்குது இங்க. ஐயோ இந்த மாடுங்கிற சைக்கிள் பார்த்தா நம்மள குத்துனா ஒரே அடியா போயிடும் போலியே மேல. ஐயோ என்ன பண்றது இப்ப? சோட்டா பீம் கீழே இருந்தால. சோட்டா பீம் காப்பாத்து, சோட்டா பீம். கவலைப்படாதீங்க, வந்துட்டு இருக்கு. கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டு இருக்கேன். ஃப்ராங்க்லின் வந்துட்டே இருக்கு. ஏய் ஐயோ இது நம்ப மாடாது. சூ என் மாடெல்லாம் இங்கே வந்துருச்சுங்க. நம்ம டோலக்பூரில் தானே மாடு வச்சுட்டு இருந்தோம், அதெல்லாம் இங்கே வந்துருச்சுங்களா? சூ அப்படி போங்க. சூ அப்படி போ ஓடுன்றல அப்படி போ. ஓகே போங்க, போங்க. ஃப்ராங்க்லின் அதெல்லாம் நம்ப மாட்டேதான், துரத்தி விட்டா வாங்க தைரியமா. இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஃப்ராங்க்லின். ஆடா பாவி, நீ டோலக்பூரில் விட்ட மாடுலாம் இங்கே தான் வந்துக்குதா? அப்போ பாருங்க, டோலக்பூரில் இருக்கிற மாடுலாம் ரொம்ப பயங்கரமான ஜல்லிக்கட்டு மாடாகுது போலியே. ஓகே சோட்டா பீமே, உனக்கு நான் 2 பாக்ஸ் லட்டு வந்து சென்ட் பண்ணி விட்றேன் வீட்டுக்கு போயிட்டு பார்சல். ஓகே டாட்டா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓவராலாக முடிஞ்சிச்சு மக்களே. இப்போ கடைசியாக நம்ம டாப்புக்கு வந்தாச்சு மக்களே. அவ்வளோதான், இன்னும் இது மட்டும் கடந்துட்டோன்னா இப்போ நம்ம டாப்புக்கு போயிடுவோம். அங்கே போயிட்டு நம்ம சொர்க்கத்தை போய் பார்த்துட வேண்டியதான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இது மட்டும்தான். ஸோ இங்கேருந்து நம்ம டாப்புக்கு போகிறது இன்னும் கொஞ்சம் நேரம் தான். ஸோ இருங்க, இங்கே ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம் நம்மளுக்கு. ஆஹா RX100 போடு வேற மாதிரி. RX100 பைக்கே கச்சிக்குது. இங்கே பாருங்க, குரங்கொப்பை மாதிரி ஏறி உக்காந்துட்டான். சரி ஓகே, இந்த வாட்டி நம்மளுக்கு ஒரு பைக்கு தான் இருக்கனால ஒரு பைக்கில் தான் இப்போ 2 பேரும் போய் ஆகணும். ஸோ இன்ஜின் அடியில் உட்காந்துக்கிறான் சின்சானு. இப்போ நம்ம பைக் எடுத்து ட்ரைவ் பண்ணி மேலே போயிட வேண்டியதான். ஓகே அடே என்னடா தின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ஏறி போயிட்டான் போல். வண்டியை பார்த்தீங்கன்னா ஏற மாட்டேங்குது மேலே. ஏன்டா டே அடப்பாவி, எத்தனை கிலோடான்னு இருக்கிற? இங்கே பாரு, வண்டியாக பார்த்தீங்கன்னா திணறுது. RX100 எப்படியாப்பட்ட பைக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்படியாப்பட்ட பைக்கே பார்த்தீங்கன்னா ஏறத்துக்கு திணறிட்டு இருக்குது இங்கே. ஐயோ இங்கே பாருங்க, அமௌண்ட்டு வெயிட்டுக்கிற அந்த சின்சான் பைப்பில். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹெவனாக போய் ரீச் பண்ண போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு வேற மாதிரி இருக்க போகுது மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டே இருக்கிறோம். ஸோ அடுத்தது மேலே என்ன இருக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது தான். பட் இருந்தாலும் நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், தெரியுதா உங்களுக்கே? ஸோ அங்கே வந்துட்டோம், அந்த லேண்டுக்கு போயிட்டு இருக்கிறோம், கேண்டி லேண்டுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்தாச்சு. இப்போ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் போட்டு ஏற்றிட வேண்டியதான். கமான். அப்பா என்னது இது? பெட்ரோல்லாம் பெட்ரோல்லாம் எல்லாம் போய் தீத்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஏறவே மாட்டேங்குது வண்டி. எப்பா சாமியை அப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியுது மக்களே. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கிறேன், அதுவும் போயிட்டே இருக்குது. இப்போ தான் ஃபைனலாக பக்கத்தில் வந்த மாதிரி தெரியுது நம்மளுக்கு. பக்கத்துலேயே வந்துட்டோம். சூப்பர் போடு, வேற லெவலில் வந்தாச்சு. கமான் இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஏறிடு செலக்குட்டி, நின்று போயிடாது. அப்புறம் அப்படியே ஏறி பேசல கீழே விழுந்து திருப்பி வீட்டுக்கு போய் படுத்துப்போம். கமான் அப்பாடா வந்தாச்சுடா. ஓகே, இங்கே என்னடா இத்தனை பேர் செக்யூரிட்டி நின்றுருக்காங்க, கார்ட்ஸு. ஹலோ சார், என்னாச்சு சார்? நீங்கள் ஏன் இங்கே நின்றுருக்கீங்க? என்ன பிரச்சனை சொல்லுங்கள் சார். நாங்கள் தான் சொர்க்கத்தின் காவலாளிகள். ஆனால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணுன்னா ஒரு ரெக்கையை எடுக்கணும். அது எடுக்கணும்னா அங்கே நிறைய கொள்ளக்காரங்களாம் இருக்கானுங்க. அவனுங்களை நீங்கள் அழிச்சிட்டு தான் போகணும் சார். எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் பொசுக்கி போடலாம் சார், என்கிட்ட இருக்கிற கண்ணை வச்சேன். இப்போ பாருங்க என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. டேய் ஏன்டா இவ்வளோ தூரம் வந்து எனக்கு உங்களை போட்டு தள்ளுறதுக்கு எவ்வளோ நாள் ஆக போகுது? டேய் அவ்வளோதான் முடிஞ்சிட்டானுங்களா? எப்படி மாசாக இருக்குதா? நம்ம கண்ணு பார்த்தீங்கன்னா பயங்கரமான கண்ணு மக்கள. சும்மா விட்டு புல்லட்டை தெரிச்சு விட்டோன்னா அத்தனை பேர் பைப்லைன் தெரிச்சுட்டு போயிடுவானுங்க. அவ்வளோதான் முடிச்சு கட்டியாச்சா?
சூப்பரா நீ சாப்பிடா எவனவன் எல்லாத்தையும் போட்டு முச்சாச்சு மக்களே. ஓகே இப்போ வந்து நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துட்டு அடுத்த இடத்துக்கு போக வேண்டியதான். என்ன எவன்டா மேலே இருந்து சொல்கிறது, போலீஸ்காரன் கம்ப்ளைண்ட் ஆச்சா? ஓகே இப்போ பாருங்க டேய், இப்போ பாரு ஒரே அடியில் உனைய போட்டு தள்ளுறனா இல்லையா பாரு, எப்படியா மாசா போடு. நம்மள்ட்ட அத்தனை வெப்பனும் பவர்ஃபுல்லான வெப்பன் மக்களே, எல்லாத்தையும் காசு கொடுத்து அப்கிரேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா சாருக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிவிட்டு இங்கே அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். ஸோ அடுத்தது எங்கே போகுதுன்னு தெரில, ஆனால் இது போயிட்டே தான் இருக்குது, இன்னும் சொர்க்கத்துக்கு போன மாதிரி தெரியல நம்மளே. சரி போவான். ஓகே சார், ஆஃபீஸர் தேங்க்யூ சார் இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு. உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பார்க்குறேன் அப்புறம். ஓகே ஸோ டாட்டா பை பாய். இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம் மக்களே. ஸோ அடுத்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ரோடே கிடையாது, இதுக்கு மேலே வந்து நம்ம குரங்கு மாதிரி ஏறி மேலே தான் போகணும் போலையே. ஓகே ஸோ சின்சானே இங்கே நீங்க மேலே என்ன வேணால் நடக்கலாம். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் நம்ம. ஸோ அதனால் இங்கே பைக்கில் உட்காந்துறது சமத்து பள்ளியா. ஓகே ஓகே மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான கண்டெய்னர் இருக்குது, அதில் ஒன்று குரங்கு மாதிரி தாவி மேலே போயிட்டு இருக்கேன். இப்போ மேலே போனால் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ இப்போயே ஆல்ரெடி பக்கத்தில் வர ரொம்ப டேஞ்சரான மிஷின்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ மேலே போயிட்டு என்ன மாதிரி நடக்க போகுது, என்ன ஏது ஆக போகுதுன்னு ஒன்றுமே எனக்கே புரியல. சரி வாங்க மேலே போயிட்டு இருக்கேன், ஆல்மோஸ்ட் வந்தாச்சின்னு ஒரே கண்டெய்னர் தான். இங்கே வாங்க என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். வாவ், இதுதான் மக்களே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே என்ன தெரியுமா இருக்குது, ஏஞ்சல் விங்ஸு. இப்போ இந்த ஏஞ்சல் விங்ஸை போட்டுக்கிட்டு நேராக நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம் ஜாலியாக. ஆனால் இவங்களை நம்ம கடந்து தான் மக்களே போய் ஆகணும். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இவனுங்களை அடித்து பல்ல கிழிச்சு போட தெரியாது எனக்கு. டேய் ஒழுங்கு மரியாதையாக வழியை விட்டுருங்க, இல்லைனா எல்லாம் பள்ளியும் உடச்சி வாயில் கொடுத்துருவேன். ஆல்ரெடி உனக்கு ஒரு பல்லு கொட்டி தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒழுங்காவது நவுந்துரு. என்னடா இவன் சிரிச்சுட்டே இருக்கிறான் சொல்ல டேய் பல்ல காமிச்சிட்டே இருக்கிறாடா, சீரியஸாக பேசுகிறா, நீ பல்ல காமிச்சிட்டே இருக்கிறா போ அப்படியா. ஓகே ரைட்டு பார்க்கல. ஏய் உனக்கும் அதே கதி தான், போறியா இல்லை? அட்டம் நான் திருப்பி பல்ல காமிச்சிட்டே இருக்கிறீங்க, நான் சீரியஸான ஆளுன்ற எல்லாம் பல்ல காமிச்சிட்டே இருக்கிறீங்க, எவ்வளோ தெரியும் உனக்கு? இவன் யார ஹோட்டல் நின்றுக்கிறான், நீ ஏன்டா ஹோட்டல் நிற்கிற? அப்படியே போய் கீழே வந்து சாவு போ அப்படின்ட்டு. இது யாரா? கிராணி ஆயா, நீ குறுக்கால வராத ஆயான்னு பார்க்குறேன். போ உனையெல்லாம் பார்க்கவே கூடாது, போட்டு அடி நடிக்கிறேன் பாரு. ஆயா உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலாக சொல்லணுமா? போறியா இல்லையா? ஒழுங்கு மாதிரியா? ஓகே ரைட்டு. இவனுங்க யாரா கோமாளிக்கான? இப்பா பண்டில் டேய் அடம் ஃப்ரீ ஃபயர் இருந்தாலும் இறங்கிருக்கீங்களா? ஒழுங்கு மரியாதையாக போயிடா. கோல்டு செயின்லாம் பிச்சுக்கிட்டு அப்புறம் உங்களை ஜட்டியோட ஓட விட்டுருவேன். ஓகே யாரா இவனுங்க சொல்கிறத கேட்காம உட்காந்துக்கிறானுங்க. போட அப்படியே 1 2 3 போடு, எல்லாத்தையும் போட்டு தள்ளியாச்சு மக்களே. இப்போ நம்ம நேராக போயிட்டு அந்த ஏஞ்சல் விங்ஸை போய் நம்ம முதுகில் சொருவிக்கலாம் வாங்க போயிட்டு. இப்போ இதை வச்சு நம்ம நேராக சொர்க்கத்துக்கு போக வேண்டியதான். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போயிட்டு அதை எடுக்கலாம். ஸோ வேற மாதிரி வாவ் செம்ம. போன உடனே நம்ம போய் முதுகில் ஒட்டிக்கிச்சு மக்களே. ஆனால் முதுகில் ஓட்டல, கொஞ்சம் கீழே ஒட்டிக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம ஃப்ளை பண்ணலாம் இதை வச்சு. இருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே குதிக்க போகிறேன். ரெடி 1 2 3. வாவ், நம்ம உண்மையாகவே பார்த்தீங்கன்னா பறகுறோமா? என்னடா இது டேய், இது கனவா இல்லை இதா? ஐயோ இங்கே பாருங்க மக்களே, ஆஹா செம்மையாக இருக்குதே. வாங்க மக்களே, இதுக்கு மேலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. நேரம் இப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோம். ஸோ அங்கே இருக்கிற கேண்டி வேல்டை பார்க்குறோம் போயிட்டு. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கோம். டாட்டா பை பை சி யூ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட உலகத்துக்கு மேலே இருக்கிற சொர்க்கத்தில் தான் இருக்கும். அது கேண்டி வேர்ல்டில் இருக்கும். இங்கே ஃபுல்லாக சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாத்துலேயும் செய்யப்பட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்க பயங்கரமாக இருக்குது இந்த வேர்ல்டு. ஓகே சின்சான் எங்கள் ஆளாக காணும். டே சின்சான் எங்கடா இருக்கிற? அடே என்னடா இங்கே இருக்கிறியா? டே என்னடா பண்ண போகிற இங்கே இருந்தியா? அடே என்னடா பண்ணுற? டேய் டே டே அட பாவி இங்கடா டம்மானு கீழே குதிக்கிறான், அசால்ட்டாக மிதங்கு வரான். ஆஹா இந்த ஸ்ட்ராபெரி லாவா இதில் எப்படி ஜாலியாக இருக்குது பாருங்களேன். வேற லெவலில் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம், நான் என்ஜாய் பண்ணுறேன்.